விதமான குழம்புக்கு பேர் போன சேலம்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எசன்ஸ் தோசை தான் பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி எங்க பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டு 1.5 பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் அரைச்ச பேஸ்ட், தக்காளி போட்டேன், மல்லித்தலை போட்டாச்சு. இப்போ சிக்கனை போட்டு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வேகிட்டுங்க. இப்போ அந்த நல்லா வெந்து அந்த எசன்ஸ் பாருங்க வந்திருக்குது அந்த ஆயிலோட. அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா அரைச்சிருக்கிறேன். இது ஷார்ட்ஸ் வீடியோ, அதில் ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்குறேங்க. இந்த மசாலா அரைச்ச வீடியோ. இப்போ கொஞ்சமாக அந்த மிக்சி கழுவின தண்ணியை விட்டுக்கலாங்க. இது இந்த அளவுக்கு நல்லா ஒரு 15 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சு நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ஆயிலோட இருக்கிற எசன்ஸை உள்ளே விட்டு மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், எசன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையை நல்லா ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு சென்ட்ரு போர்ஷனில் மட்டும் அந்த எசன்ஸ் அப்படியே ஃபில்லிங்கை வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி 2 பக்கமும் ஆயில் விட்டு திருப்பி போட்டு அப்படியே எடுத்தோம்னா அருமையான சேலமில் ரொம்ப ஸ்பெஷலான எசன்ஸ் தோசை ரெடிங்க. இது